இன்னைக்கு இந்த காய்கறியே இல்லாத டைமில் இந்த உருளைக்கிழங்கு மட்டும் தான் இருக்கும். அதை வச்சு என்னடா பண்ண முடியும்லாம் யோசிக்கக்கூடாது. உருளைக்கிழங்கு கிரேவி இந்த மாதிரி செஞ்சு பாருங்க. ஈஸியாக செஞ்சிடலாம். டேஸ்ட் சும்மா அல்டிமேட்டாக இருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, சோறுன்னு எது கூட வேணாலும் வச்சு சாப்பிடலாம். எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாமா? இதுக்கு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு நீளமாக கட் வச்சுருக்க ஒரு பெரிய வெங்காயத்தை சேர்த்து நல்லா பார்த்துக்குங்க. நல்லா ப்ரௌன் ஆன அப்புறம் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. திரும்ப அதே எண்ணெயில் ஒரு பே லீஃப் சேர்த்துட்டு நீளமாக கட் வச்சிருக்க வெங்காயத்தை சேர்த்து நல்லா பார்த்துக்குங்க. 3 பச்சை மிளகாய் சேர்த்து கூடவே நல்லா வதக்குங்க. வெங்காயம் நல்லா வதங்கி கலர் மாதிரி வந்தோடனே நம்ம வேக வச்சு தோல் உரிச்சு வச்சிருக்க உருளைக்கிழங்கு இது கூடவே சேர்த்து நல்லா வதக்குங்க. எண்ணெயில் நல்லா வதக்கிட்டு இது கூடவே ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்குங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போன உடனே ஒரு பெரிய பழுத்த தக்காளி இது கூடவே சேர்த்து நல்லா வதக்குங்க. இது கூடவே தேவையான உப்பு, கொஞ்சமா மஞ்சத்தூள், 1/4 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம பொரிச்சு வச்சிருக்க வெங்காயம், கொஞ்சமா தேங்காய், 5-6 முந்திரி சேர்த்து நல்லா நைஸான பேஸ்டா அரைச்சு இது கூட சேர்த்துக்கோங்க. கூடவே தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ கரெக்டாக மூடி போட்டு ஒரு 4-5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. அவ்வளவுதான், சூப்பரான உருளைக்கிழங்கு கிரேவி ரெடி ஆயிரும். அவ்வளோ ருசியா இருந்துச்சு. சுட சுட சோத்து கூட வச்சு சாப்பிட்றதுக்கு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு மாம்பழ சீசன்ல மாங்காய் கூட வச்சு சாப்பிடுமான்றதை கமெண்ட் பண்ணிட்டு போங்க.